நம்முடைய சபை நாடி வந்தவர் யார் பாருங்க? யார் அவர்? நம்ம காஞ்சரவிளை ஊர்ல தேவி முத்தாரம்மனுடைய ஆலயத்தில் திருவிழை, அதாவது திருவிழா கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது. சரிதான். நம்மளை ஆக்கப்படுத்தணும், ஊக்கப்படுத்தணும் சொல்லி நம்முடைய அருமை அண்ணன், அதாவது செல்வன் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிராமிய கலையில ஒரு அருமையான ஒரு உடுக்கை கலைஞர். ஆமா. என்ன ஆகாங்க? நல்ல கலைஞர். அதைத்தான் நாங்களும் பெஸ்ட் ஆர்டிஸ்ட் நம்பர் 1 கிரேட் ஃபார் இதை எப்படி அவர்கிட்ட அடி வாங்க பாரு. அன்பளி பொழிந்த அருமை அண்ணன் செல்வன் என்று சொல்லக்கூடியவர்கள், அவரும் அண்ணாருடைய குடும்பம் நம்ம பாடிக்கொண்டிருக்கக்கூடிய புலவர்களை பாராட்டி நமக்கு 100 ரூபாய் 100 லட்சம் 1 கோடியாக அன்பளி படித்தார்கள். என்னுடைய ஆரம்ப காலத்தில் அவர் தான் நம்முடைய உடுக்கை கலைஞர். உங்களுக்கு? ஆமா. அண்ணன் எவ்வளவு தந்தாங்க? 100. ஆமா. நாளைக்கு நான் போகும்போது 250 ரூபாய் கொடுத்துட்டு போவேன். அண்ணன் கொடக்காரன். அண்ணன் கொடக்காரனா? இல்ல, போடம் உடுக்கை கலைஞர்லாம். அப்படியா? இருந்துச்சா தலைய ஆட்டிச்சாரு. கூட்டம் அப்படியே நிக்கும். ஏதோ அரையதே சொல்லி அவன் குடும்பத்துல டைவர்ஸ் உண்டாக்கிறாள் ஐயா. நானும் ஒரு கரிஞ்சான், ஒரு குரங்கை, ஒரு கட்டையை காலையில இருந்தே முக்கிட்டு இருக்கோம்னால செல்லுவன். எனக்கு ஒரு 10 ரூபாய் தரப்படாத டீ தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாரும் அங்கேதான் குடிக்காமல் என்ன யாருக்கு யாருமா எதுக்கு அழுதுட்டு இருக்காங்க? என்ன விஷயம் சொல்லு. அவருக்கு கண்ணு தெரியலன்னு சொல்ல ஒரே 10 கவலைப்படாத, நாளைக்கு தருவாங்க. அழாதப்போ அழாத இவ்வளவு அழுவாளம் வராயின்னு கொடுக்குது. அன்பளி படித்த நம்முடைய அருமையான செல்வன் என்று சொல்லக்கூடியவர், அவர் செய்கின்ற தொழிலெல்லாம் பல்லாண்டு காலம் வாழ்க வளம் என்று வாழ்த்துகிறோம். அடுத்தபடியா நம்முடைய காஞ்சரவிளை ஊர் தலைவர் உயர் திரு சுதாகர் என்று சொல்லக்கூடியவர்கள் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் சுபாமணி விழிசி கலைஞர்களை பாராட்டி நமக்கு 500 ரூபாய் 500 லட்சம் 500 கோடியாக அன்பளி படித்தார். அவருக்கு இந்த பாவிய கண்ணு தெரியல. எல்லாரும் பொம்பளைக்கு தான் கொடுக்காங்க. அது சரிதான். நீங்களாவது எங்களுக்கு ஒரு 20 ரூபாய் 20 ரூபாய் தெரியாமையா தருவாங்க. ஐயா அன்பளி படித்த நம்மளுடைய ஊர் தலைவர் சுதாகர் என்று சொல்லக்கூடியவர், அவர் செய்கிற தொழில் அவர் இருக்கின்ற பொறுப்பு. ஊர் தலைவர் அது பெரிய விஷயம். அது நானும் கேட்கிற சகிப்புத்தன்மை இருக்கணும். கண்டிப்பா தலைவராக இருப்பது பெரிதல்ல. அல்ல, யாருல பாட்டுக்கு கொடுத்தது, யாருல பூக்காடு கொடுத்தது, அது என்ன சொன்னாலும் அமைதியா கேட்டு சிரிச்சுட்டு நம்ம மக்களை அப்படி வழி நடத்தினா ஒரு பொறுமையான ஒரு ஆள். என்னன்னா ஊர் 2 படம் கூத்தாடிக்கு கொண்டாட்டம். இவ்வளவு சொன்னீங்க, அந்த ஊர் தலைவரை பார்த்திருக்கியா? இல்ல. இந்த மாதிரியா? கடவுளே கடவுளே. ஆனா ஊர் தலைவர் அவர் செய்கின்ற தொழில் அவருக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு. நம்ம அம்மா தேவி முத்தாரம்மனுடைய திருவிழா, அவருடைய பணி வாழ்க வளர்க வளர வேண்டும் என்று சொல்லி எங்கள் கலைக்குழு சார்பாக மனமார்பாட்டிக் கொண்டு அதை போக்கிலே போகிறோம். ஆடவன் அழகாக வரும்போது வார்த்தால் இதை ஒப்படாதீர்கள். தின்ன புரோட்டாலாம் வெளியே தெரிஞ்சு கடைசி புரோட்டா தினியும் கேட்டாட்டே அறிவு கேட்டாங்க. ஆமாங்க, என்ன தங்க பிளாட்டிருக்கீங்க? இப்படியே பாடிட்டு இருந்தா கடைசி என்ன தெரியுமா? சங்கரா சங்கரா ஆட்சி என்ன தருவோம் தெரியுமா? இதுதான் எனக்கு பாத்துக்க மாதிரி எப்படி ஒரு பாட்டு வருது. தம்பி யாரா தெரியுமா? நீ பாவம் அடிக்கிட்டு பாப்போம். இப்படி ஒரு சங்கீதம் பாடும்போது அவன் பாட்டா பாட்டா எங்க அப்பனுக்கு பாட்டு இல்லாத நிறுத்தம் எங்க பாட்டே கேட்க முடியாது. கொம்பரே பாட்டவங்க கேட்கணுமா? அப்பனுக்கு நாமத்தை சொல்லாம எங்களால இருக்க முடியாது.
வருது. உனக்கு என்ன வருது? பாட வருது. என்னடா? எனக்கு வருது இப்போ. என்னது? பாடு வருது. வேலைக்குறதுக்கு முந்தி உனக்கு பாடலாம். எனக்கு இப்போ பாடு வருது. உனக்கு பாடலாம் வருது. ஆமா. சண்டால பயிர நாளைக்கு 11 மணி வரைக்கும் நீ பாட வேண்டியதானே. அவங்க எப்படி அலறாங்க? உடம்புடாம ஏற்கனவே எனக்கு முதுகுவலி தாங்க முடியல. குத்துன குத்து. ஆமா. நாளைக்கு அங்க போய் ஸ்டெப்பு போட முடியாது. இங்க பாரு. செங்க. இப்போ ஆண்டவன் அடிப்போம். அவன் தாளம் தட்டி. அவன் தாளத்துல வந்து அடிப்பான். பாத்தியாவும் அடிப்பாங்களா? ஏய் இத பார். அவன் தலையில என்ன சொல்ற? என்ன கேக்க? தலையில கூட. கூடைக்குள்ள என்ன இருக்கு? கூடைக்குள்ள ஃப்ளவர் இருக்கு. என்னது? பூ. மாலை இருக்கு. ஆமா. என் அம்மா 3 மகத்தாங்க தேவை முத்தாரம்மனுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாலை வந்தேன். மாலை 2ஆம் பால் அலங்காரத்தபடி சரியா பூசிய குட்டுப்போம். நிறைய அரளிப்பூ பூத்து கிடக்கு. அங்கே அதை கொண்டு வா, கொண்டு போடு. பறிச்சு கொண்டு போடு. ஏண்டா டேய், இந்த மாலை எவ்வளவு கொண்டு போறா? எங்க அப்பா பரமசிவனுக்கு ஒரு ஓட்டை இல்லாத குடம் தம்பி. ஆமா. ஏண்டா புல்லறையே இருக்கலை தம்பை சுடுகாட்டி கிளம்பு இவைகளை கோர்த்து கட்டி பேய்களை கூத்தாடி குச்சிக்கிட்டு தொடக்கூடிய பின்னணி சிவம். எவ்வளவு தகுதியோடு தான் இடத்துல நீ காண எங்க வைப்பா. அப்பனை பார்த்து பேசு, அளந்து பேசு, நாக்கு அளவெடுத்து பேசு. பெரிய அப்பமா அப்பன். எங்க அப்பா அவரு மட்டும் ஒப்புற மாதிரி எத்தனை பேர் நாங்க பார்த்துக்க தெரியுமா? எங்க அப்பனை பத்தி தப்பா பேசுற நாக்குல அழுவி புடுங்குறப்போ அது நீ சொல்ல முடியும். உலகம் அப்படிதான் வரும். ஏய் இது எங்க அம்பாள் கோட்டை. எங்க அம்மையை தவிர அப்பனுக்கு இடம் கிடையாது. சக்தி இல்லை. சிவன் இல்லையே. சக்தி இல்லடா. சக்தி இல்லை. எனக்கு சிவன் இல்லை. சிவன் இல்லை, சக்தி இல்லடா. என் அம்மை இல்லடா, உலகமே இல்லடா. ஏய் 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 ஆரோக்கியத்துல இருந்துட்டு வேறலாம் அடிக்கிறான். ஆட்டு பத்தி வச்சு போடுவேன். ஆமா. என்ன பத்தல இருக்கா? எதுக்கு? பட்டா இருக்கா? எந்த இடத்துக்கு? இங்க தானே. அது எங்க மாமாட்ட இருக்கு. கரம் கட்டினியா? எங்க மாமா காலையில சொன்னாங்க. டாக்ஸி கட்டினியா? எல்லாம் என்கிட்ட இருக்கு. இருக்குனியா? அவ்வளவு பவர் என்கிட்ட இருக்கு. நாங்க அப்ப சரி, ஸ்டேஷன்ல ஒரு ரூம் காலியா தான் இருக்கு. ஏய் ஏய் டேய் பின்ன போர் செய்றவங்க ஏங்க இந்த பிங்கர் கொஞ்சம் இந்த பக்கம் காட்டுங்க. மேல மேல. ஆஹா வேற மடக்காதே நிமித்து காட்டு. அவ்வளவு மொத்தமே வேணும். அதுக்கடையில பிங்கர் போக பாத்தியா? டேய் ஏய் இறக்கு. முடியாது. இறக்கு. முடியாது. இறக்கு போ. முடியாது போ. இறக்கு போ. டேய் என்ன நீ எப்பவும் பார்த்துட்டே இருக்கா? இல்ல பொண்ணு ஈட்டிங்ல இருக்கா இல்ல ஸ்லீப்பிங்ல இருக்கா? அவனுக்கு எது வருது அதுதான் தெரியும். அவன் அடிக்க வரான். அடிக்க வர தடுத்து பூவை கொண்டு வாழ்றேன். அதான் நீ வாங்கு. இந்த பாரப்பா கண்ணை காட்டி நம்மடி மல்லிகேலோ மல்லிகேலோ புல்லருகு இருக்கவை தும்பை சுடுகாட்டி எலும்பு இவர்கள் கொண்டு கட்டி பேய்களை குத்தாடி பிச்சு எடுத்து விடக்கூடிய பித்தளந்த சிவபெருமான். எவ்வளவு தைரியம் தான் சிவன் பேர சொல்லி தேவி முத்தாரம்மனுடைய கோட்டைகளை கால வைப்பான். சொன்னதுனால உள்ள சும்மா விட்டுட்டு போய் அப்பனே அப்பனுக்கு பாத்துக்க. இல்ல மண்ணாப்பா கல்லாப்பா மரமா போய் சாபத்தை கொடுத்துருவோம். சாபம் எங்களை ஒண்ணும் பாதிக்காது. வழிய விடுங்கடாடா. டேய் விட முடியாது போட்டாடா. விடுடா. விட முடியாது. ஒன்லியே ட்ரிங்கிங்ல இருக்கான்டா. அப்படியே வழிய விடுடா. ஏண்டா அவன் குடிச்சு பழகினான். நீ வெளிய வா. அப்படி எப்படி கையில கைத்தறி எடுத்து அந்த சோழியில நட்டு மண்டல் காட்சி போறான். அப்பா
நேரம் மாலை கையில் எடுத்தான் தம்பி குழந்தை கையில பூமாலை கிடைச்சா குரங்கு கையில பூமாலை கிடைச்சா பூவை உதிர்த்து போட்டுக்கிட்டு அந்த நாளை கையில வச்சுக்கிட்டு ஓ இப்படி போமானே அந்த வேளையில் வேற ஒருவன் ஒரு நிகழ்ச்சி ஓடி அடித்தான் அடிய முதைய மட்டு தேவாரி தேவரெல்லாம் அந்த கைலாசமான கண்டு வந்து பகவானி வேத